டிசி காமிக்ஸில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் டார்க் அப்படின்ற சூப்பர் நேச்சுரல் டீமை லீட் ரோலில் காமிச்ச ஒரு ஃபுல் லென்த் அனிமேட்டட் மூவி தான் ஜஸ்டிஸ் லீக் டார்க். 2017 வந்த இந்த மூவி டிசி அனிமேட்டட் மூவிஸ் லிஸ்ட்டில் வந்த 28th அனிமேட்டட் மூவி, 9th ஜஸ்டிஸ் லீக் மூவி. ஸோ இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை இப்போ நான் பார்த்துருவோம். எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பயத்தில் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் டீமன்ஸாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை ஜஸ்டிஸ் லீக் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டர் உமனோட நம்பிக்கையில் இது சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸாக தெரியுது. பேட்மேனுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கோஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்கவுண்டர் பண்ணி ஜான் கான்ஸ்டன்டீனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஜான் கான்ஸ்டன்டீன் அண்ட் இஸ் பார்ட்னர் ஜேசன் பிளட் ரெண்டு பேரும் ஒரு கேசினோவில் ஒரு 3 டீமன்ஸ் கூட போக்கர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜான் கான்ஸ்டன்ட் கிட்ட மணி தீர்ந்து போயிடுது. அதனால ஜான் கான்ஸ்டன்டீன் அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரியும் தங்கிட்ட இருக்க மற்ற எல்லாத்தையும் அந்த கேமில் வச்சு ஆடுறதுக்கு சம்மதிக்கிறான். அந்த டீமன்ஸ் தங்கிட்ட இருக்க ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெஷரையும் ஆர்டிஃபேக்ட்ஸையும் அந்த கேம்ஸில் வச்சு விளையாடுறதுக்கு சம்மதிக்குது. பட் அந்த டீமன்ஸ் அந்த கேமில் ஜான் கான்ஸ்டன்டீன் அண்ட் ஜேசன் பிளட்டை சீட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜான் கான்ஸ்டன்டீன் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த கார்டோட ஒரிஜினல் பொசிஷனை மாற்றி அந்த கேமை வின் பண்ணிடுறான். ஸோ இதனால் கடுப்பாகி போன அந்த டீமன்ஸ் ஜான் கான்ஸ்டன்டீன் அண்ட் ஜேசன் பிளட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமன்ஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கு நம்ம ஜேசன் பிளட்டோட உடம்புல இருக்கக்கூடிய டீமன் எட்ரிகனை சம்மன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக ஜேசன் பிளட் ஜான் கான்ஸ்டன்டீனை ரெப்ரிவெண்ட் பண்ணுறாரு. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு நீ எட்ரிகனை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழியில் போயிடுறாங்க. ஆஃப்டர் 3 days ஜெட்டானான்ற சார்சரஸ் ஒரு மேஜிக் ஷோவில் மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா காத்தம் சிட்டியில். ஆக்சுவலாக பேட்மேன் அந்த ஜெட்டானாவை மீட் பண்ணுறதுக்கு அந்த மேஜிக் ஷோக்கு வராரு. ஸோ எதுக்காக அப்படின்னா கான்ஸ்டன்டீனோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். பட் ஜெட்டானா சொல்கிறாங்க, நான் கான்ஸ்டன்ட் கூட கான்டாக்டில் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு ஒரு கோஸ்ட் ஃபிகர் அங்கே வந்து பேட்மேனை ப்ராசஸ் பண்ணி ஜெட்டானா கிட்ட ஹெல்ப் கேட்குது. கான்ஸ்டன்டீனை ஃபைன் பண்ணுறதுக்கு உதவ சொல்லுது. ஸோ அதனால் ஜெட்டானா பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் கூட போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரி எங்கே இருக்கோ அங்கேருந்து ஜெட்டானாவோட லொக்கேஷனுக்கு வரும்படி தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சம்மன் பண்ணுறாங்க. பேட்மேன் அண்ட் ஜெட்டானா ரெண்டு பேரும் கான்ஸ்டன்டீனை தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒரு கோஸ்ட் ஃபிகரை ஜெட்டானா பேட்மேனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கோஸ்ட் ஃபிகர் வேறு யாரும் இல்லை, பாஸ்டன் பிராண்ட் அப்படின்ற ஒரு சர்க்கஸ் ஆர்ட். பாஸ்டன் பிராண்ட் அப்படின்றவன் ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கான். தன்னோட எனிமீஸால் கொல்லப்பட்டிருக்கான். ஸோ ரமாகிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஹிந்து காடோட மெர்சியால் திரும்பவும் இந்த கோஸ்ட்லி பவர்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. அதை யூஸ் பண்ணி தன்னோட மர்டரர்ஸை ஜஸ்டிஸ் முன்னாடி கொண்டு வந்திருக்கான். ஸோ ரமாகிருஷ்ணா அப்படின்ற அந்த காடுக்கு தான் பாஸ்டன் பிராண்ட் அப்படின்றவன் சர்வ் பண்ணுறான். ஸோ அவனை டெட் மேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு அன்னோன் சார்சரர் ஒரு டொர்னாடோவை யூஸ் பண்ணி பேட்மேனோட காரை அட்டாக் பண்ணுறாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரிக்குள்ளே நுழையிறாங்க. அந்த இடத்துல ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரியோட ஸ்பிரிட்டான பிளாக் ஆர்ச்சியை மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைனையும் பார்க்குறாங்க. கான்ஸ்டன்டைன் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஜான் கான்ஸ்டன்டைனோட ஓல்டு ஃப்ரெண்டான ரிச்சி சாம்சனை மீட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீம் போகிறாங்க. ஆக்சுவலாக ரிச்சி சாம்சன் டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ரிச்சி சாம்சன் வந்து ஜான் கான்ஸ்டன்டைன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. பிகாஸ் கான்ஸ்டன்டைன் ஹஸ் அபேண்டனிங் ஹிம் ஃபார் அ லாங் டைம். ஆனால் ரிச்சி சாம்சனுக்கு கரண்ட்டாக அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வந்துருச்சு அப்படின்ற கண்டிஷனை ஜான் கான்ஸ்டன்டைனுக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிச்சி வந்து அந்த கெஷாந்தி கீ அப்படின்ற ஒரு கீயை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நம்ம டீம்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி யாரோட மெமரிஸை வேணால் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு விக்டிமோட, அதாவது இந்த சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுல்ல, அதில் சஃபர் ஆன ஒரு விக்டிமோட மெமரியை அனலைஸ் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல டெட்மேன், பேட்மேன், ஜெட்டானா, கான்ஸ்டன்டைன் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி அந்த மெமரிஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த மிஸ்டீரியஸ் சார்சரர் ஒரு க்ரீச்சரை சம்மன் பண்ணி அந்த விக்டிமை ப்ரொசஸ் பண்ணி அந்த க்ரைமை கவர் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜான் கான்ஸ்டன்டைன் அண்ட் ஜெட்டானா சமவ் ஆக்சஸிங் த மெமரிஸ். அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிச்சி சாம்சனோட பிளேஸ்க்கு திரும்ப போகும்போது அவர் மரணத்தோட விளிம்பில் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரிய வருது. பக்கத்தில் நம்ம ஜேசன் பிளட் நின்று இருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் டீமும் ஜான் கான்ஸ்டன்டைனும் பிளாக் ஆர்ச்சிட்ட ரிச்சி சாம்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவரை கேர் பண்ணுறதுக்கு நியமிச்சுட்டு ஜேசன் பிளட் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ ஜேசன் பிளட் ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. ஸோ பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சார்சரர் இருந்தான். அவன் பேர் டெஸ்டினி. அவன் ட்ரீம் ஸ்டோன்னு ஒரு ஸ்டோனை கிரியேட் பண்ணான். அதை யூஸ் பண்ணி கேமலட் அப்படின்ற அந்த கிங்டமை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணான். பட் டெஸ்டினி அதை மட்டும் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஒர்ஸ்ட் நைட்மேர்ஸை வச்சு அவங்களோட பயத்தை யூஸ் பண்ணி அங்கே வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த இடத்த ஆட்சி பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இதை பார்த்த மெர்லின் த சுப்பீரியர் சார்சரர், த சுப்ரீம் சார்சரர்னு சொல்லலாம், டீமன் எட்ரிகனை சம்மன் பண்ணி டெஸ்டினியை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. டெஸ்டினியோட சோலை அந்த ட்ரீம் ஸ்டோனுக்குள்ள இம்ப்ரெஷன் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஜேசன் பிளட் அண்ட் எட்ரிகன் த டீமன் இவங்க ரெண்டு பேரோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தரோட ஒருத்தர் மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் என்டைட்டியாக பவுண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரியில் ரிச்சி சாம்சன்
ஃபீலிக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒருத்தன் தான் என்ன அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த இடத்துல ஸ்வாம்ப் திங் பாத்தீங்கன்னா ஃபீலிக்ஸ் ஃபாஸ்டோட அப்சர்வேட்டரி எங்க இருக்கு அப்படின்றத சொல்லுது. அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்றாங்க. பட் ஃபீலிக்ஸ் ஃபாஸ்ட்க்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, அவன் இன்னசென்ட் அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ ரிச்சி சாம்சன் எந்திரிச்சு இன்னொரு பீஸ் ஆஃப் ட்ரீம் ஸ்டோன் என்கிட்ட தான் இருக்கு, அதுதான் என்னோட கேன்சரை கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஸோ அந்த இடத்துல ரிச்சி சாம்சனை நம்ம டெஸ்டினி ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரியை ஓவர்சீ பண்ண பிளாக் ஆர்ச்சிட எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறான். ஸோ கான்ஸ்டன்டைன் ரிச்சி சாம்சனை கண்ட்ரோல் பண்ணி டெஸ்டினி ஒன்றை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் டெஸ்டினி நம்ம ரிச்சி சாம்சனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுறான் ட்ரீம் ஸ்டோனோட பவர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்டினி அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டரியை டெஸ்ட்ராயும் பண்ணிடுறான். பட் ஜெட்டானா அதனோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி டெஸ்டினி கூட ஃபைட் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீமை சேவ் பண்ணிடுறான். திரும்பவும் ஜஸ்டிஸ் லீக் கூட பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் டெஸ்டினி தன்னோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களை திருப்பி விடுறான். அதாவது ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸே ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஜேசன் பிளட் எட்ரிகன் த டீமனை சம்மன் பண்றாரு. எட்ரிகன் வந்து டெஸ்டினியோட ஃபைட் பண்ணும்போது தன்னோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஜேசன் பிளட் அண்ட் எட்ரிகன் ரெண்டு பேர்த்தையும் செப்பரேட்டா பிரிச்சிடறாரு. இந்த நேரத்தில் ஜான் கான்ஸ்டன்டைன் ஸ்வாம் திங்கை சம்மன் பண்ணி டெஸ்டினி கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்றான். பட் டெஸ்டினி தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஸ்வாம் திங் அண்ட் அலெக்ஸ் காலண்ட் ரெண்டு பேர்த்தையும் செப்பரேட் என்டைட்டியா பிரிச்சிடறாரு. ஜான் கான்ஸ்டன்டைன் டெஸ்டினியை ட்ரிக் பண்ணி டெட்மேனோட மேஜிக்கல் ஷீல்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. டெட்மேன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் டெஸ்டினியை பொசஸ் பண்ணிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெட்மேன் உள்ள இருந்து நம்ம டெஸ்டினியை கண்ட்ரோல் பண்றதுனால ஜேசன் பிளட் எட்ரிகனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி டெஸ்டினியை கொண்டுறாரு. ஸோ கான்ஸ்டன்டைன் அண்ட் பேட்மேன் ரெண்டு பேரும் அந்த ட்ரீம் ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ரிச்சியை பார்த்தீங்கன்னா ஹெல்ல இருந்து திரும்பவும் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. டெஸ்டினி திரும்ப வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. டெஸ்டினி கூட நடந்த ஃபைட்ல ஜேசன் பிளட் இறந்து போயிடுறாரு சிவியரா ஊண்டானனால. ஸோ ஒரு ஓல்டு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்ல ஜேசன் பிளட்டை புதைச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஜெட்டானா, ஜான் கான்ஸ்டன்டைன், டீமன் எட்ரிகன் மூணு பேரும் நம்ம ஜேசன் பிளட்டுக்கு ஃப்ளவர்ஸை டெலிவர் பண்றாங்க. ஜெட்டானா அஃபிஷியலாக ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. ஜான் கான்ஸ்டன்டைனுக்கும் ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க. பட் ஜான் கான்ஸ்டன்டைன் பேட்மேன் என்ன சேர்த்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லி ஜாயின் பண்ண மறுத்துறாரு. ஆனால் ஜெட்டானா சொல்கிறாங்க இது பேட்மேனோட ஐடியா தான், நீ ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி. இது வரைக்கும் வந்த ஜஸ்டிஸ் லீக் டீம் அனிமேட்டட் மூவிஸ்லேயே சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை அதிகம் கையாண்ட மூவி இந்த மூவி தான். இந்த மூவி அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye folks, see you soon, have a good day.